அண்ணாமலை சொல்றாரு ஸ்ருதியோட அம்மா கிட்ட, பசங்களுக்கு மேல ஒரு ரூம் கட்டி கொடுக்கலான்னு நினைச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஸ்ருதியோட அம்மா 5 லட்சம் ரூபாய் செக்க கொடுக்கறாங்க. முத்து கேக்குறாரு, ஸ்ருதி நீங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டீங்களான்னு. நாங்க எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. செக்க அவங்களே வச்சுக்க சொல்லுங்கன்னு முத்து சொல்றாரு. வீட்டுல எல்லாரும் முத்து கூட சண்டை போடுறாங்க. மனோஜ் சொல்றாரு, முத்துவும் முத்துவோட ஒய்ஃபும் தான் இந்த வீட்டுக்கு ஆசைப்படுறாங்கன்னு. அதனால கோவம் வந்து முத்து அடிக்கிறாரு மனோஜ. அண்ணாமலை முத்துவை திட்டுறாங்க. முத்து சொல்றாரு, அவங்க நினைச்சு வந்த வேலை நடந்துருச்சு, அவங்க சந்தோஷமா தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை ஸ்ருதியோட அம்மாவை பாக்குறாங்க. ஸ்ருதி கோவப்படுறாங்க முத்து மேல. அடிச்சது நீங்க 2 பேரும், எதுக்கு எங்க அம்மாவை ரீசன் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. கோவப்பட்டு ஸ்ருதியோட அம்மா போயிடுறாங்க வீட்டை விட்டு. அண்ணாமலை சொல்றாரு, 3 பேரும் அடிச்சுக்கிட்டு நம்ம குடும்ப மானத்தை வாங்கிடாதீங்க. அண்ணாமலை சொல்றாரு, நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், என்னால முடியல, எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்றாரு. ஸ்ருதிக்கும் ரவிக்கும் விவாதம் நடக்குது ரூம்ல. முத்து ஒயின் ஷாப்புக்கு போறாரு அவங்க ஃப்ரெண்டு கூட. குடிச்சிட்டு மனசுல உள்ளதெல்லாம் முத்து பேசுறாரு. நான் முத்துக்காண்டி வெயிட் பண்றாங்க. முத்து குடிச்சிட்டு வந்திருக்காரு. வீட்டுல வந்து புலம்புறாரு. அத அண்ணாமலை பாத்துடுறாரு.